வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மூணாவது படத்தை பாலா சார் படம் கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் சொல்கிற மாதிரியும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பார் பாலா சார். ஸோ நான் போன படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் கூப்பிட்டு இப்படி லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோன்னு சொன்னேன். ஸோ ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போனேன். போய் உட்காரும்போது அதுக்கு முன்னாடியே நான் என்னென்னா நெக்ஸ்ட் டே லுக் டெஸ்ட்னா நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரி லுக் இருக்க போது, ஒரு வேளை க்ரூ கட் வைக்க போகிறாரா இல்லை ஃபுல்லாக இது பண்ண போகிறாரா, அந்த மாதிரி நான் ரொம்ப உட்காந்து நைட்டு ஃபுல்லாக இன்டர்நெட்டில் உட்காந்து நோண்டி பார்த்துட்டு இருந்தேன். பட் இன்டர்நெட் டேட்டா பேஸ்லேயே இல்லாத ஒரு ஹேர் ஸ்டைல் எனக்கு வச்சுட்டு நான் யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி வைப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஷூட்டிங்கும் நாங்கள் என்ன யோசிச்சுட்டு போவோம் அது அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாமே ஒரு சர்ப்ரைசிங் ஒரு இதாக இருக்கும். அங்கே அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். அவ்வளோ இது நான் ஜெரி சார் கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். இப்படி வந்து நான் சின்ன வயசில் இது மூணாரெல்லாம் போயிருக்கேன் ஃபேமிலியோட. ஸோ அங்கே எனக்கு இந்த டீ எஸ்டேட்லாம் பார்க்கும்போது சும்மா அது ஒரு மைண்டில் அப்படி தோணும். இங்கேருந்து குதிச்சா எப்படி இருக்கும், சும்மா அங்கே போய் விளையாடணும் அப்படின்னு. சும்மா கிட்ட போனாலே அம்மா அப்பா சொல்லுவாங்க இப்படியெல்லாம் கிட்ட போகக்கூடாது இந்த பக்கம் அப்படின்னு. ஆனால் நான் என்ன நினைப்பேனோ அங்கே பாலா சார் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷாட் இங்கே தான், இங்கே நீ குதிக்கிற, இங்கே இதான் பண்ணுற அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உண்மையிலே ஒவ்வொரு செகண்டும் இந்த படத்தோடது வந்து எனக்கு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த பாலா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.